நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் செரி டொமேட்டோ நாற்று நடவு வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டமேற்றி தொழு உரம் 3 கிலோ எடுத்திருக்கோம். பழைய சாம்பல் 1 கிலோ போட்டுக்கலாம். இதில் அதிகப்படியான பொட்டாசியம் இருக்குது. வேப்பம் புண்ணாக்கு 100 கிராம் போட்டுக்கலாம். இது வேர் அழுகல் மண்ணில் இருக்கிற பூச்சிகளை கட்டுப்படுத்தும். சூடோமோனாஸ் 25 கிராம், விருடி 25 கிராம் போட்டுக்கலாம். எக்ஸல் பவுடர் 100 கிராம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்ட உரத்தை கொத்தி விட்ட மண் மேலே பரவலாக இறச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், உரம் போட்டாச்சு. நல்லா உரத்தை கொத்தி விட்டு மண்ணில் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேட்டு பாத்தி அமைச்சிக்கலாம். நாங்கள் செரி டொமேட்டோ நாற்று எடுத்திருக்கோம். நாங்களே விதை போட்டு வளர்த்துனது. இதோட 21 நாள் ஆகுது. எப்படி செரி டொமேட்டோ நாற்று சீட்லிங் ட்ரேயில் வளர்த்துறதுன்னு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. நாற்று நடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரேயில் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நாற்று எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. ஒரு நாற்று பிடுங்கி பார்க்கலாம். நாற்று தண்டு நல்லா ஊக்கமாக இருக்குது. நாற்று நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்கு. வாங்க, நாற்று இந்த மாதிரி 1.25 அடிக்கு ஒரு நாற்று நட்டுக்கலாம். இந்த மாதிரி விரலால் குழி போட்டு நாற்றை பொறுமையாக எடுத்து நாற்று நட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா நாற்றுகளையும் நட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா நாற்றுகளையும் நட்டாச்சு. வாங்க, நட்ட நாற்றுகளுக்கு உயிர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடு தக்காளி நாற்று நட்டு 8 நாள் ஆகுது. நாற்று ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு. பாருங்கள், தக்காளி செடியில் லீஃப் மைனர் தாக்குதல் இருக்குது. இதை கட்டுப்படுத்த நீரில் எளிதாக கரையும் வேப்பெண்ணெய் லிட்டருக்கு 5 ml ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா இலைகளும் நனையும்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இலைக்கு பின்புறமும் நனையும்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதோட தக்காளி செடிக்கு 20 நாள் ஆகுது. பாருங்கள், களைச்செடிகள் நிறைய முளைச்சிருக்கு. வாங்க, தக்காளி செடியில் களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொத்தி மண்ணை லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேருக்கு நல்ல காத்தோட்டம் கிடைக்கும். தக்காளி செடியில் களை எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு. நாங்கள் எல்லோ ஸ்டிக் ட்ராப் எடுத்திருக்கோம். அதிலேயே கட்டுறதுக்கு கம்பி கொடுத்துருக்காங்க. 1.5 அடி குச்சி 2 எடுத்திருக்கோம். தக்காளி செடி பக்கத்தில் 2 குச்சிகளை ஊனிக்கலாம். எல்லோ ஸ்டிக் ட்ராப்பை பிரித்து எடுத்துக்கலாம். இதை எடுக்கும்போது தேங்காய் எண்ணெய் கையில் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் எல்லோ ஸ்டிக் ட்ராப் கையில் ஒட்டாது. இதில் 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற கம்பியை இந்த மாதிரி உள்ளே விட்டு குச்சியில் கட்டிக்கலாம். பாருங்கள், 2 எல்லோ ஸ்டிக் ட்ராப் வச்சாச்சு. இது எல்லோ கலரில் இருக்கிறதால பூச்சிகளால் இருக்கப்பட்டோ எல்லோ ஸ்டிக் ட்ராப்பில் ஒட்டிக்கும். பாருங்கள், எல்லோ ஸ்டிக் ட்ராப்பில் நிறைய பூச்சி ஒட்டி இருக்குது. அதனால் தக்காளி செடியில் பூச்சி தாக்குதல் கம்மியாகும். இதோட செடிக்கு 25 நாள் ஆகுது. எல்லா செடிகளும் பூவரும்பு விட ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், தக்காளி இலைகளில் ஊசிப்புழு தாக்குதல் இருக்குது. அதை கட்டுப்படுத்த மெட்டாரைசியம் பிவேரியா பேசியானா எடுத்திருக்கோம். மெட்டாரைசியம் லிட்டருக்கு 3 கிராம் போட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கரையும். கரைச்சி விட்டுட்டு தண்ணியில் ஊற்றிக்கலாம். பிவேரியா பேசியானா லிட்டருக்கு 5 ml ஊற்றிக்கலாம்.
கரும்பு சர்க்கரை லிட்டருக்கு 10 கிராம் போட்டு கலந்து விட்டுக்கலாம். ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம். தக்காளி செடி எல்லா இலைகளும் நனையும்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இலைகளில் அடிப்பகுதியும் நனையும்படி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இதோட செடிக்கு 32 நாள் ஆகுது. சணல் சரடால் செடி தண்டு இருக்காமல் செடியை கட்டிக்கலாம். செடியை தூக்கி கம்பியில் கட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா தக்காளி செடிகளையும் தூக்கி கட்டிக்கலாம். இப்போ செடிக்கு ஒரு கட்டு போட்டிருக்கோம். பாருங்கள், எல்லா தக்காளி செடிகளையும் கட்டியாச்சு. செரி டொமேட்டோ வளர்த்து அறுவடை செய்கிறதுல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.